ஆத்ம வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. சரி சாமி, ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா சாமி? நீங்கள் நல்ல கேள்வி கேட்டோம்மா. ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் இல்லை, ரொம்ப கஷ்டம். சொல்கிறது வேணால் ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப அறிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமானது தான் அது. அதனால தான் யாருமே வந்து ஆன்மீகத்தை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. கோயிலுக்கு போய்ட்டு ஈஸியாக சாமி விட்டு வந்துடுறாங்க, கை விட்டு கும்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மரத்தில் தேன் அடையை பார்க்குறோம். தேன் கூடு இருக்குது. அந்த தேனை வந்து நம்ம எடுத்து அழித்து நம்ம சுவைச்சாதான் நம்ம அதை பற்றி என்னன்னு தெரியும். நீ தேனை கூட முறைச்சி பார்த்தா அவனோட சுவை தெரியாது இல்லை. அது பேர் தான் ஆன்மீகமும். நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே இறங்கி நம்ம எதுக்கு வந்தோம், எதுக்காக பிறந்தோம்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் நினைக்கிறோம். இப்போ எங்கே அதெல்லாம் நினைக்கிறது நேரம் இல்லை மக்களுக்கு. டிவியில் எந்த 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 கிராமத்து சமையல் போடுவான், இன்னும் பிரியாணி செய்வாங்க, இன்னும் சினிமா பார்க்கலாம், இன்னும் நாடகம் பார்க்கலாம். அதை பற்றி தான் ஓடி இருக்குது. இப்போ யாருக்கும் வந்து நேரம் கிடையாது அவங்களுக்கு. அதாவது இது வந்து என்ன செய்யணும், நம்ம இதுக்காக பிறந்தோம், நம்ம வந்து ஒரு நம்மளை அறியல, ஐம்புலனை பற்றி அறிஞ்சிக்கணும் இல்லையா? அறிவின் ஆசை அறிவின் ஈஸ்வரன் இருப்பது ஆசை அறிவின் ஆசைப்படப்பட ஆழ்ந்தோறும் துன்பங்கள் ஆசைப்பட ஆனந்தமாவே. அப்போ நம்ம வந்து என்னன்னா அந்த சிறுதானியம் தான் நம்ம சாப்பிடணும். நம்ம என்ன செய்யணும், நாத்தியம் வச்சா நம்ம என்ன செய்யும், ஒரு கறி வாங்குவோம், மீனை வாங்குவோம், சமைப்போம், சாப்பிடுவோம். ஆம்பளை என்ன செய்யணும், தண்ணி அடிப்போம். இப்படி பண்ணி எப்படி ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து நமக்கு கடவுள் கொடுத்த இயற்கை உணவு, அதாவது தானியம், சிறுதானியம், அதை சாப்பிடணும். காய்கறி, பழம், அதை சாப்பிடணும். அதை சாப்பிட்டுனாக்கா உங்களுக்கு ப்ரெஷர் ஏறாது, குடும்பத்தில் வந்து சண்டை ஏற்படாது, ஒற்றுமை இருப்பீங்க. உங்களுக்கு சிந்தனை வரும். நீங்கள் கடவுள் அடைய தேவையில்லை, நல்ல மனிதராக இருந்தாலே போதும். அதுதான் நம்ம சொல்கிறது. ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு.